அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் நாம் 613 கட்டளைகள் எவை என்று கற்றுக்கொண்டு வருகிறோமே. நேற்றைய தினம் வரையிலும் 153 கட்டளைகளை செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகளை கற்றிருக்கிறோம். இந்த நாளிலே 154வது கட்டளையிலிருந்து செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே வனாந்தரத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் உபவாசித்த பின்பு சத்ருவானவன் வந்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சோதித்த அந்த பகுதிகள் இந்த உபாகமம் புத்தகத்தில் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் எழுதியிருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவனும் சொல்கிறான் இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி. ஆகவே சத்ருவானவன் வேதத்தை அத்தனையாக அவன் தரவா தெரிந்திருக்கிற போது ஆண்டோடைய பிள்ளைகள் எத்தனை அதிகமாக நாம் கற்றிருக்க வேண்டும். ஆகவே நிச்சயமாக வேதத்தின் மேலே ஒரு நேசம் வைத்து வேதத்தினுடைய அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று இந்த பூமியில் மகிமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இங்கே பண்டிகையின் தொடர்பில் கொடுக்கப்பட்ட செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகள் எவை என்றால், ஓய்வு நாளே அவர்களுக்கு ஒரு பண்டிகை தான், இளைப்பாற வேண்டும். யாத்திராகமம் 23:12. அதே போல் ஓய்வு நாள் தொடக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்தமாக அது அறிவிக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். நிசான் மாதம் 14ஆம் தேதி வீடுகளிலிருந்து புளிப்புள்ள அப்பங்கள் விளக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 12:15. நிசான் மாதம் 15ஆம் தேதி யாத்திராகம நிகழ்ச்சியானது கூறப்படணும். எல்லாருக்கும் தன்னுடைய சந்ததியாருக்கு அது தெரிவிக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 13:8. 15ஆம் தேதியில் புளிப்பில்லாத அப்பம் உண்ணப்பட வேண்டும். யாத்திராகமம் 12:18. அதே போல் பஸ்காவின் முதல் நாளில் இளைப்பாற வேண்டும். யாத்திராகமம் 12:16. பஸ்காவின் 7வது நாளும் இளைப்பாற வேண்டும். யாத்திராகமம் 12:16. நிசான் மாதம் 16ஆம் தேதி முதல் 49 நாட்கள் எண்ணப்பட வேண்டும். லேவியராகமம் 23:35 பார்க்கிறோம். உபாகமம் 16:9 நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சபை கூடுதலில் இளைப்பாற வேண்டும். அதிலேயும் லேவியராகமம் 23 பார்க்கிறோம். எக்கால பண்டிகையில் இளைப்பாற வேண்டும். லேவியராகமம் 23:24 பார்க்கிறோம். பாவ பரிகார நாளில் உபவாசிக்க வேண்டும். லேவியராகமம் 16:29. பாவ பரிகார நாளில் இளைப்பாற வேண்டும். லேவியராகமம் 16:29 மற்றும் 31ஆம் வசனம். கூடார பண்டிகையின் முதல் நாளில் இளைப்பாற வேண்டும். லேவியராகமம் 23:36. கூடார பண்டிகையின் 8வது நாளிலையும் இளைப்பாற வேண்டும். லேவியராகமம் 23:36. கூடார பண்டிகையின் போது இஸ்ரவேலர்கள் குடில்களில் தங்க வேண்டும். லேவியராகமம் 23:42. குடில்களை செய்யும்போது 4 வகை மரங்களை பயன்படுத்தணும். லேவியராகமம் 23:40. எக்கால பண்டிகையின் போது எக்காலம் ஊதப்பட வேண்டும். எண்ணாகமம் 29:1. இது பண்டிகையின் தொடர்பில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டவைகள். சமூக கட்டமைப்பின் தொடர்பில் 171வது கட்டளை என்னென்னா, ஒவ்வொரு ஆணும் ஆண்டுதோறும் அரை சேக்கல் தேவாலயத்துக்கு கொடுக்க வேண்டும். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்கள். தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க வேண்டும். உபாகமம் 18:5. அரசர் நியமிக்கப்பட வேண்டும். உபாகமம் 17:15. ஆலோசனை சங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 17:11. கருத்து வேறுபாடின் போது பெரும்பான்மை கருத்து ஆதரிக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 23:2. நீதிபதிகளும் அதிகாரிகளும் பட்டணங்கள் தோறும் நியமிக்கப்பட வேண்டும். உபாகமம் 16:18. அவர்கள் பட்சபாதமின்றி நீதி வழங்க வேண்டும். லேவியராகமம் 19:15. சாட்சிகள் பற்றிய காரியத்தில் நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். லேவியராகமம் 5:1. சாட்சிகள் ஆராயப்பட வேண்டும். உபாகமம் 13:15. பொய் சாட்சிகள் எதனை எதிர்பார்த்து பொய் கூறினார்களோ அந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். யாத்திராகமம் உபாகமம் 19:19.
நிரூபிக்கப்படாத கொலைகளுக்கு சிவப்பு கிடாரியை கொல்ல வேண்டும். உபாகமம் 21:4. 6 அடைக்கல பட்டணங்கள் நிறுவப்பட வேண்டும். உபாகமம் 19:3. லேவியர் வசிக்க பட்டணங்கள் வழங்கப்பட வேண்டும். இதுவும் உபாகமம் 35:2 கூறப்பட்டிருக்கிறது. மாடியில் கைப்பிடி சுவரை கட்டி விபத்தை தவிர்க்க வேண்டும். உபாகமம் 22:8 பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை தொடர்பில் 185வது கட்டளையிலிருந்து விக்கிரகங்களும் தோப்புகளும் அழிக்கப்பட வேண்டும். உபாகமம் 7வது அதிகாரம் 5ஆம் வசனம், 12வது அதிகாரம் 2ஆம் வசனம். தொழுகையில் வழி தவறும் பட்டணத்தை சட்டப்படி அழிக்க வேண்டும். அதாவது எந்த தொழுகையில் ஜனங்கள் வழி தவறுகிறார்களோ, அதாவது ஆண்டவரை விட்டுட்டு வேறு எந்த தொழுகைக்கு செல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட பட்டணத்தை சட்டப்படி அழிக்க வேண்டும் என்கிற கட்டளை. 7 கானானிய பட்டணங்களை அழிக்க வேண்டும். உபாகமம் 20:17 அமலேக்கியரின் பெயரை முற்றிலும் அழித்து போட வேண்டும். உபாகமம் 25:19 அமலேக்கியரினுடைய செயல்களை முற்றும் அழித்து போட வேண்டும். உபாகமம் 25:17 போரின் தொடர்பில் 190வது கட்டளை போரின் அனைத்து விதிகளும் கடைபிடிக்கப்பட வேண்டும். உபாகமம் 20:11-12 போரின் போது சிறப்பு பணிக்காக ஆசாரியனை நியமிக்க வேண்டும். உபாகமம் 20:2 படைத்தளம் கழிப்பிட வசதியுடன் அமைக்கப்பட வேண்டும். உபாகமம் 23:14-15 ஒவ்வொரு படை வீரரும் படைத்தள தூய்மையை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட வேண்டும். உபாகமம் 23:14 சமுதாய வாழ்வின் தொடர்பில் களவு செய்த பொருள் உரிமையாளருக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 5:23 ஏழைகளுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். லேவியராகமம் 25:35 வசனம் 36 வசனம். உபாகமம் 15:8 எபிரேய அடிமை விடுதலை பெற்று போகும்போது எஜமான் பரிசுகளை வழங்க வேண்டும். உபாகமம் 15:14 ஏழைகள் வட்டியின்றி கடன் பெற வேண்டும். யாத்ராகமம் 22:24 அந்நியருக்கு வட்டியாக கடன் கொடுக்கலாம். உபாகமம் 23:21 அடகு வாங்கிய பொருளை தேவை என்றால் திரும்ப கொடுக்க வேண்டும். அதாவது வஸ்திரமாக இருந்துச்சுன்னா அவன் குளிரில் நடுங்கிடுவானே, அதனால் திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி யாத்ராகமம் 22:25 உபாகமம் 24:13 பார்க்கிறோம். வேலைக்காரனுக்கு கூலி ஏற்ற வேலையில் கொடுக்கப்பட வேண்டும். உபாகமம் 24:15 வேலை செய்பவர் அதன் விளைச்சலிலிருந்து உண்ண வேண்டும். உபாகமம் 23:24-25 ஒரு விலங்கு சுமையோடு விழுந்து கிடந்தால் உதவி தேவையானால் அதற்கு உதவி செய்ய வேண்டும். யாத்ராகமம் 23:5 உதவி தேவைப்பட்டால் சுமையில் சகோதரனுக்கு உதவ வேண்டும். உபாகமம் 22:4 கலைந்து போனதை அதன் உரிமையாளரிடம் அதாவது ஒப்படைக்க வேண்டும். யாத்ராகமம் 23:4 உபாகமம் 22:1 அதே போல தவறு செய்பவரை கடிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 19:17 தன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். லேவியராகமம் 19:18 அந்நியரையும் நேசிக்க வேண்டும். உபாகமம் 10:19 சுமித்திரையான நிறைகளும் அளவைகளும் படிகளும் இருக்க வேண்டும். லேவியராகமம் 19:36 208 கட்டளைகள் செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகளை பார்த்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து குடும்பத்தின் தொடர்பில் முதியோரையும் ஞானிகளையும் கணம் பண்ண வேண்டும். அது லேவியராகமம் 19:32 கூறப்படுகிறது. பெற்றோரை கணம் பண்ண வேண்டும். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். அதே போல சந்ததி விருத்திக்காக திருமணம் செய்ய வேண்டும். ஆதியாகமம் 1:28 திருமணம் சட்டத்தால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். உபாகமம் 24:1 திருமணம் முடிந்து 1 ஆண்டு மணவாளன் மணவாட்டியுடன் மகிழ்ந்திருக்க வேண்டும். உபாகமம் 24:5 ஆண் குழந்தைகள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். ஆதியாகமம் 17:10 லேவியராகமம் 12:3 ஒருவன் பிள்ளையின்றி இறந்தால் அவனது சகோதரன் இறந்தவன் மனைவியை சேர்த்து கொள்ள வேண்டும். உபாகமம் 25:5 பார்க்கிறோம். திருமணம் செய்யாவிடில் அவன் விருப்புக்கு விட்டுவிட வேண்டும். உபாகமம் 25:9 கன்னிகையை கற்பழித்தவன் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், பின்பு தள்ளிவிடக் கூடாது. உபாகமம் 22:29 ஒருவன் திருமணமானவுடன் மனைவியுடன் கன்னித்தன்மையை தவறாக குற்றம் திருமணமானவுடன் மனைவியினுடைய கன்னித்தன்மையை
தவறாக குற்றம் சாட்டினால் அவள் தந்தைக்கு அபராதம் செலுத்துவதுடன் அவளை தள்ளிவிடக்கூடாது. உபாகமம் 22:18-19. கற்பழித்தவன் சட்டப்படியான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். யாத்திராகமம் 22:15-23 வரை. இப்பெண் சிறை கைதியை சிறப்பு சட்டப்படி நடத்த வேண்டும். உபாகமம் 21:11. விவாகரத்தை தள்ளுதற் சீட்டின் அடிப்படையில் செய்ய வேண்டும். உபாகமம் 24:1. விபச்சாரத்தில் சந்தேகம் கொண்ட கணவன் அவளை சிறப்பு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். என்னாகமம் 5வது அதிகாரம் 15-27 வரையிலும். அதனைத் தொடர்ந்து தண்டனையின் தொடர்பில் சட்டத்துக்கு ஏற்ப 40 அடி தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு 1 குறை அவர்கள் அடித்தார்கள். உபாகமம் 25:23. எதிர்பாராமல் கொலை செய்தவர் பாதுகாக்கப்பட வெளியேற்றப்பட வேண்டும். அவர்கள் அடைக்கல பட்டணத்தில் அவர்கள் தங்கியிருக்க வேண்டும். என்னாகமும் 35:25. மரண தண்டனையை வாளால் நிறைவேற்றலாம். யாத்ராமம் 21:20. மரண தண்டனையை கழுத்தை நெரித்து நிறைவேற்றலாம். யாத்ராகமம் 21:16. அதே போல் மரண தண்டனையை சுட்டெரித்து நிறைவேற்றலாம். லேவியராகமம் 20:16. மரண தண்டனையை கல்லெறிந்தும் நிறைவேற்றலாம். உபாகமம் 22:24. சில வழக்குகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய சரீரத்தை தூக்கி போட வேண்டும். உபாகமம் 21:22. அதே போல் மேற்கூறியவனுக்கு பிணத்தை அன்றே அந்த மேற்கூறியவற்று அந்த தூக்கி போடப்பட்டவன் மரத்தில் தூக்கி போடப்பட்ட அந்த பிணத்தை அன்றே அடக்கம் செய்யணும். உபாகமம் 21:23. அடிமைகளின் தொடர்பில் 232வது கட்டளைகள். எபிரேய அடிமைகளை சிறப்பு சட்டப்படி நடத்தணும். யாத்ராகமம் 21:2. எஜமான் எபிரேய அடிமையை திருமணம் செய்யலாம். யாத்ராகமம் 21:8. இல்லாவிடில் அவளை விடுதலை செய்யலாம். யாத்ராகமம் 21:8. அந்நிய அடிமை அவர்களுக்குரிய சட்டப்படி நடத்தப்பட வேண்டும். லேவியராகமம் 25:46. குற்றத்தின் தொடர்பில் காயம் ஏற்படுத்தின மனிதனுக்கு சட்டப்படியாகின நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். யாத்ராகமம் 21:18. விலங்கு காயம் ஏற்படுத்தினால் எஜமான் நஷ்ட ஈடு வழங்கணும். யாத்ராகமம் 21:28. குழியின் தொடர்பில் விபத்து ஏற்பட்டால் குழியின் எஜமான் நஷ்ட ஈடு வழங்கணும். யாத்ராகமம் 21:33-34. திருடர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். யாத்ராகமம் 22:1-3 வரை. கால்நடையை திருடினால் அபராதம் செலுத்த வேண்டும். யாத்ராகமம் 22வது அதிகாரம் 4ஆம் வசனம். விளைச்சல் அழிவு வழக்குக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். யாத்ராகமம் 22:5. அடைக்கலமாக கொடுத்த பொருளில் தவறு செய்தாலும் நஷ்ட ஈடு கொடுக்கப்பட வேண்டும். யாத்ராகமம் 22:6-8 வரை. சம்பளத்துக்கு பத்திரம் பண்ணும்படி கொடுத்த பொருளில் தவறு நேர்ந்தாலும் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். யாத்ராகமம் 22:9-12 வரை. இரவல் பொருளுக்கு நஷ்ட ஈடு வழங்கணும். யாத்ராகமம் 22:13. விற்பது வாங்குவது தொடர்பான வழக்குகளுக்கு நஷ்ட ஈடு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். லேவியராகமம் 25:14. உரிமைகள் தொடர்பான வழக்குக்கு நஷ்ட ஈடு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். யாத்ராகமம் 22:8. பிற பல செயல்களுக்கும் ஏற்ற சட்டப்படி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். உபாகமம் 25:12. துன்புறுத்தப்பட்டோர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருவேளை எதிரியால் கொலை செய்யப்பட்டதால் பாதிப்பு ஏற்பட்டதாக இருந்தாலும் அது பாதுகாப்பு அவர்களுக்கென்று செய்யப்பட வேண்டும். என்னாகமம் 27:8. இவைகள் அனைத்துமே 248 கட்டளைகள் செய்ய வேண்டும் என்று இங்கே அந்த 5 ஆகமங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாளைய தினத்தில் செய்யக்கூடாத வகை கட்டளைகளை குறித்து நாம் நாளைய தினத்தில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேத வசனங்களை ஆழமாக தியானிப்போம், ஆழமாக கற்றுக்கொள்ளுவோம். இந்த உலகத்தில் நம்மை கரை சேர்க்கிற ஒரே ஒரு விலையேறப்பட்ட புத்தகம் வேத புத்தகமே. அதில் உள்ள வசனங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அது தேவனிடத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது என்ன நோக்கத்திற்காக நமக்கு அருளப்பட்டதோ அதை செய்யாமல் அது தேவனிடத்தில் திரும்பி போகாது என்கிற விசுவாசத்துடன் வசனங்களை தியானித்து அதை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை
நாம் பெற்று ஆண்டவருக்கு வெளிச்சமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.